அப்கமிங் ட்ராக்ல வந்து பார்த்தீங்கன்னா, சிந்தாமணி பொண்ணுக்கும், மீனாவோட தம்பிக்கும் வந்து அந்த லவ் சீன்ஸ் வந்து போயிட்டுருக்கும். ஸோ, சிந்தாமணி அவங்க பொண்ணு தான் வந்து லவ் சொல்றாங்க மீனாவோட தம்பிக்கு. ஆனா வந்து சிந்தாமணி என்ன நெனச்சிட்டுருக்காங்க, மீனாவோட தம்பி தான் வந்து இப்படிலாம் பண்ணிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, மீனாவோட தம்பிய வந்து கூப்பிட்டு வார்ன் பண்ணிட்டுருக்காங்க. ஆல்ரெடி வந்து நம்ம மீனா ஊருக்கு போயிட்டுருக்கறதால அந்த ஆர்டர் வந்து சிந்தாமணிக்கு கிடச்சிருக்கும். அவ போடுற பிச்சர்லாம் எனக்கு தேவையில்லன்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயா மூலியமா சிந்தாமணிக்கு வந்து தெரிய வருது. இது மாரி வந்து மீனாக்கு பெரிய கான்ட்ராக்ட் வந்து கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. சிந்தாமணி வந்து நினைக்கிறாங்க, இது எப்படின்னா தடுத்து நம்மளுக்கு அது வந்து கிடைக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நார்மலா சிந்தாமணி பொண்ணும் நம்ம மீனாவோட தம்பி வந்து பேசுகிறாங்க. பட் வந்து இதை வந்து சிந்தாமணி ரொம்ப வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம் வந்து மீனாக்கு வந்து தெரிய வருது. மீனா வந்து பார்த்திங்கன்னா சிந்தாமணியை வந்து கூப்பிட்டு வந்து கண்டிக்கிறாங்க. ஸோ அடுத்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முத்து வந்து இந்த வாட்டி டிரைவராக வந்து புவனாவுக்கும் சுப்பிரமணிக்கும் வந்து போகிறாங்க. நம்ம ரோவினி எவ்வளவோ தடுக்க முடிச்சாலும் வந்து பட் இந்த வாட்டி நம்ம முத்து தான் வந்து டிரைவராக போயிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து நடந்த விஷயம்லாம் வந்து சொல்கிறாங்க. இது மாதிரி வந்து நாங்கள் ஒரு பொண்ணுக்கு வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம், அதால தான் வந்து எங்களுக்கு இப்போ வந்து குழந்தை இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து முத்து என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க நடந்தது எல்லாமே சொல்லிட்டு இருப்பாங்க. பேசாமல் அவங்கள நேரில் போய் பார்த்து மீட் பண்ணி அவங்க கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் வந்து அவங்க ஊரில் இல்லை, இது மாதிரி வந்து வெளியூருக்கு போயிட்டாங்களாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீங்களும் அவங்க அம்மா பேர் கல்யாணின்றீங்க, வெளியூரில் இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்ச பையனோட அவங்க அம்மாவும் பேரும் கல்யாணி, அவங்களும் வெளியூரில் தான் இருக்காங்க. சரி இது என்னன்னு சொல்லிட்டு முத்து வந்து கண்டுபிடிக்கிறாங்க. வெயிட் பண்ணியிருந்து பார்க்கலாம் முத்து வந்து உண்மையை கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.